உங்க இன்கம் டேபிளா திங்க் பண்ணிக்கோங்க. இந்த டேபிள வந்து பாருங்க ஒரே ஒரு லெக் தான் இருக்கு. அதுவே இந்த டேபிள வந்து பாருங்க சப்போர்ட்க்கு 4 லெக்ஸ் வந்து இருக்கு. இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு லெக் வந்து இன்கேஸ் பிரேக் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா இந்த மொத்த டேபிளுமே கொலாப்ஸ் ஆயிரும். பட் அதுவே இந்த டேபிள்ல ஒரு லெக் வந்து இன்கேஸ் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல பிரேக் ஆனா கூட மற்ற லெக்ஸ் எல்லாமே இதுக்கு சப்போர்ட் பண்ணி அதனுடைய கொலாப்ஸ் அவாய்ட் பண்ணி சேஃபா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்க லைஃபையுமே ஒரு டேபிளா நினைச்சு வந்து பாருங்க. ஒரே ஒரு இன்கம் தான் நீங்க வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒருவேளை ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல அந்த ஒரு இன்கம் பிரேக் ஆகும்போது நான் முதல்ல காட்டின டேபிள் மாதிரி மொத்தமும் கொலாப்ஸ் ஆயிரும். அதுவே உங்களுக்கு 2-3 இடத்துல இருந்து பாசிவ் இன்கமா நீங்க கெயின் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா ஒண்ணு வந்து ஃபெயிலியர் ஆனா கூட அடுத்தது எல்லாமே உங்களை சப்போர்ட் பண்ணி உங்களுடைய கொலாப்ஸ் அவாய்ட் பண்ணி உங்களுடைய growthக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ மணி எப்படியெல்லாம் ஏர்ன் பண்ணலாம், ஏர்ன் பண்ண மணியை எங்க சேவ் பண்ணணும், சேவ் பண்ண மணியை எல்லாத்தையுமே பர்ஃபெக்டான ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றது மூலியமா உங்களுடைய growth அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நிறைய மணி சேவிங் ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.